எங்கள் அம்மா பிறந்து ஒரு இங்கே தந்தார்பேட்டை. எங்கள் அம்மாவோட எல்லா வகையான நிகழ்வுகளும் நம்ம தந்தார்பேட்டை மக்களோட தான். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா நம்ம வெளியே வந்துருக்கு போகிற ஒரு சாதாரண மருத்துவர் அல்ல, ஒரு தலை சிறந்த மருத்துவர், 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில உறுப்பினராக இருப்பவர், நம்முடைய முதலமைச்சருக்கே மருத்துவம் செய்கின்ற ஒரு தலை சிறந்த மருத்துவர். ஆமா, இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிறது நம்மள ஒரு மகிழ்ச்சி. விரைவில் முடிச்சுவாரு. ஆமா, தயவுசெய்து என்ன கருத்து சொல்றாங்க கேளுங்க. ஆமா, புஷ்ப கட்சிதாமா. அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க, நான் பிறந்த தேனப்பேட்டேன் 1000 விளக்கு இருக்கு. ஆனா எங்க அம்மா எப்போதும் தந்தார்பேட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லார் வீடும் ஒரே வீடு தான், எல்லா தெருவும் ஒரே தெரு தான். இந்த மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் வீட்டுக்கும் வித்தியாசம் காட்ட மாட்டாங்க. யாராவது நோய் வராமல் சரியாயிட்டா கூட தெருவே கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ப்பாங்க. பிரசவம் யாராவது இருந்தா தெருவே அந்த பிரசவ அம்மாவை பார்த்துப்பாங்க. அப்படியே ஒரு கிராமம் மாதிரி இல்லை, சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து இருக்கும் வடச்சென்னை மக்களை எங்க அம்மா பார்த்து வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி என்னை இப்போ பேசினாங்க, உங்களோட சட்டமன்ற உறுப்பினர் எபினேஸ்வரனை என்னென்ன சாதனைகள்லாம் நான் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. எப்படி என்னன்னா, நானும் வகுப்பறையில கிளாஸ்மேட் மாதிரி சட்டமன்றத்தில் நானும் பக்கத்து பெஞ்சு எப்போ பார்த்தாலும் அவரும் நான் என்ன பேசியிருப்பேன்னா, எந்தெந்த திட்டங்கள் மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்க்கிறது, எப்படி அதிகாரிகள்கிட்ட எப்படி பேசுறது, அதிகாரிகள் என்னென்ன டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசி மக்களுக்கு திட்டங்களை போய் கொண்டு வர சேர்க்கிறது என்று பேசிட்டே இருப்பேன். இப்போ அண்ணா வரிசைப்படுத்துறாங்களே, பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், மருத்துவமனையாக இருக்கட்டும், சாலை வசதியாக இருக்கட்டும், மழைநீர் காடாக இருக்கட்டும், நீங்கள் அது திட்டம் மட்டும் தான் தெரியும். ஆனால் திட்டத்துக்கு முன்னாடி எப்படி முறையிட்டு சம்பந்தப்பட்ட அமைச்சரை பார்த்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து திட்டங்களை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கான முயற்சி உங்களுக்கு தெரியாது. அப்போ உண்மையே மக்களுக்காக உழைக்கிறவங்க இன்னைக்கு ஆட்சியில் நம் தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட மாடல் முதல்வர், நம் தளபதியாரோட வழிகாட்டுதல நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். இன்னைக்கு கலைஞரோட 100ஆண்டு நிறைவு. இன்னைக்கு நலத்திட்ட உதவியெல்லாம் நம்ம வந்திருக்காங்க. நீங்க வந்திருக்கீங்க. 10 நிமிஷத்துல நிகழ்ச்சி முடிஞ்சிடும். என்ன சிறப்புனா, ஆர்டிஎன் கலைஞருக்கு வைத்தியம் பார்த்த டாக்டரை கலைஞரோட 100ஆண்டு நிறைவு உங்க முன்னாடி நிறுத்திருக்கேன். ஏன்னா நான் கலைஞரோட இரவு நேர டாக்டர். என்னோட கிளினிக் முடிச்சுட்டு கலைஞரை போய் வைத்தியம் பார்க்குற டாக்டர். அப்போ கலைஞர்கிட்ட முத்தமிழ் கலைஞர்கிட்ட பேசுறதுக்கும் உரையாடுறதுக்கும் பல மணி நேரம். அதுதான் அவர்கிட்ட அவர் அனுபவத்தை வாங்குறது தான் நான் ஃபீஸ். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் நடைமுறைப்படுத்துகிற ஒவ்வொரு திட்டங்களுக்கும் மக்கள் அணுகிய திட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர்கிட்ட நான் பேசுனது கலைஞர் டிவி திட்டம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லார் வீட்டிலும் கலைஞர் டிவின்னு கொடுத்தாங்க. யார் யார் வீட்டில் கலைஞர் டிவி இருக்கு? எல்லார் வீட்டிலும் இருக்கும். கிராமப்புறத்தில் ஊர்லலாம் போனீங்கன்னா கலைஞர் டிவி. ஏன் கலைஞர் டிவின்ற திட்டத்தை முத்தமிழ் கலைஞர் கொடுத்தார். அப்போ நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க, டிவி கொடுக்கறது ஒரு அரசோட வேலையா? டிவி மக்களோட வரிப்படத்தை நீங்க வரையம் பண்றீங்க. தொலைக்காட்சி ஒரு பொழுதுபோக்கு அம்சம், எதுக்காக நீங்க தொலைக்காட்சி கொடுத்தீங்க? பல கேள்விகள் முத்தமிழ் கலைஞர் கேட்டாங்க. அப்ப கலைஞரோட பதில் என்னன்னா, பொழுதுபோக்கு என்பது மேட்டுக்குடி மக்களுக்கு மட்டும் இல்ல, பொழுதுபோக்கு யாருக்கு அவசியம்னா உழைக்கும் மக்களுக்கு தான் அவசியம். பொழுதுபோக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் விவசாய நிலத்திலும் சரி, காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஃபேக்டரியில வேலை செஞ்சாலும் சரி, காலையிலிருந்து மாலை வரைக்கும் வீட்டில் இருக்க எல்லா பொருட்களும் முடிஞ்சா சரி, அவங்களுக்கு பொழுதுபோக்குனா தொலைக்காட்சி தானே. அப்ப வீட்டில் இருக்க பெண்மணிகளுக்கு பொழுதுபோக்குனா உழைக்கும் மக்களுக்கு பொழுதுபோக்கு கொடுக்க வேண்டிய எண்ணம் கலைஞருக்கு இருந்தால கலைஞர் டிவி கொடுத்தாங்க. அது தெரிஞ்சு முன்னெல்லாம் ஒரு டிவி பார்க்கணும்னா உங்களுக்கு தெரியும், கலைஞர் டிவி வரதுக்கு முன்னாடி என்னன்னா, டிவி யார் வீட்டில் இருக்கும்? பணக்காரன் வீட்டில் இருக்கும், இல்ல நம்ம வீட்டு வேலை செய்ய போவோம் அவங்க வீட்டில் இருக்கும். உன்னுடைய கிராமப்புறம் போனீங்கன்னா பஞ்சாயத்து போர்டுல டிவி இருக்கும். அந்த டிவியில ப்ரோக்ராம் போடுவாங்க.
நம்ம வீட்டில் இருக்க பசங்க அம்மாமா டிவி வேணுமா, நம்ம டிவி நிகழ்ச்சி பார்க்கணுமா, நம்ம ஒளிவொலியம் பார்க்கணுமா, சினிமா பார்க்கணுமானா அவங்க போற ப்ரோக்ராம்ல பார்த்துட்டு போகணும். இல்ல யாராவது ஒருத்தங்க உங்க தெரிஞ்ச வீட்டுல வேலைக்கு போவீங்க, ஒரு பணக்கார வீட்டுல அவங்க பார்க்குற தொலைக்காட்சியப்ப நம்ம வீட்டு பசங்க வந்து அந்த ப்ரோக்ராம்ல கெஞ்சி கேட்டு நீங்க வந்து குனிஞ்சு நீங்க கேட்பீங்க. ஆனா கலைஞர் டிவி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சுயமரியாதையோட நீங்களும் உங்க குழந்தைங்களும் டிவி பார்க்கலாம். அதுல ஒரு சமத்துவம் இருக்கு. அதோட முடியல, இப்பெல்லாம் வந்து கிராமத்துக்கு மின்சாரம் கொடுக்கலாம்னு சொல்றது மேல இருக்க மோடி அரசு சொல்றாங்க எல்லா கிராமத்துக்கும் நான் மின்சாரம் கொடுத்தோம். கலைஞர் 71 76 கொடுத்துட்டார். ஆனா கலைஞர் டிவி வந்த பிற்பாடுதான் கிராமத்துக்கு வர மின்சாரம் ஒவ்வொரு வீட்டுக்கும் மின்சாரம் போச்சுன்னா அது கலைஞர் டிவி கொடுத்தது அப்புறம் தான். இன்னொரு ஆய்வு நடந்தது. என்ன ஆய்வு நடந்ததுன்னா கலைஞர் டிவி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வீட்டில் இருக்க பசங்க முக்கியமா பெண் குழந்தைகள் உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளும் பள்ளிக்கூட வாழ்க்கையில நிறுத்தக்கூடாது, உலகம் பெருசு, நம்மளும் கல்லூரி வாழ்க்கைக்கு போகணும்னு நம்ம தமிழ்நாட்டு வீட்டு பெண்கள் பள்ளி கல்வி கல்வியோட முடியக்கூடாது, கல்லூரிக்கு போன முடிவெடுத்ததும் கலைஞர் டிவினால்தான். மலைவாழ் மக்கள் முன்னேறியது அதனால்தான். பெண்கள் மேல் நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள் இப்ப வீட்டில் இருக்க மனுஷாவுக்கு அடிக்கிறது இருக்குல்ல, அது கலைஞர் டிவி வந்ததுக்கு அப்புறம் தான் நின்று போச்சு என்ற ஆய்வுகள் சொல்லி. அப்ப கலைஞரோட ஒரு சின்ன எடுத்துக்காட்டு திட்டம், என்ன எடுத்துக்காட்டு திட்டம், கலைஞர் டிவின்னு ஒரு எடுத்துக்காட்டு திட்டம். பெண்களோட முன்னேற்றம், பெண்களோட படிப்பு, பெண்களோட சுயமரியாதை, உழைக்கும் மக்களோட பொழுதுபோக்க சமத்துவம் பண்ணது முத்தமிழர் கலைஞர். அந்த வரிசையில தாமா நம்மளோட தமிழ்நாட்டு முதல்வர் இந்த தேர்தலில் நீங்க வந்து திமுகக்கு வாக்களித்தீங்க. 2019 திமுக வாக்களித்தீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வாக்களித்தீங்க. 2021 அப்புறம் நடந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் திமுக வாக்களித்தீங்க. இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக வாக்களிப்பீங்க. 2026 வரப்போற சட்டமன்ற தேர்தல் திமுக வாக்களிச்சிட்டீங்கன்னா, ஏன்னா திமுக உங்களுக்கான கட்சி, உங்களுக்கான கட்சி. எப்படி கலைஞரோட டிவி நிகழ்வு பத்தி சொல்லணும், நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் திராவிட மாடல் மாநில 3 திட்டங்கள் உங்களோட வீட்டில் இருக்கு. என்னென்ன திட்டங்கள் இருக்கு? மாசம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்தது திராவிட மாடல் அரசு. அதையே உரிமை தொகை சொல்றாங்கன்னா உங்களோட உரிமைக்காக கொடுத்த திட்டமாறு. 2வது என்ன பண்ணாரு, காலையில நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் உங்க குழந்தைய அவசரமா விட்டுருவீங்க, நீங்க வீட்டு வேலை போயிடுவீங்க. அப்ப வீட்டு வேலை போகும்போது என்ன யோசிப்பீங்க, என்ன யோசிப்பீங்கன்னா, இதாவது காலையில பட்னியோட குழந்தை அனுப்பிச்சுன்னு நீங்க யோசிப்பீங்க. அப்ப வருத்தப்படுவீங்க. அப்ப காலையில பட்டியோட உள்ள குழந்தைங்களுக்கு காலையில உணவு போட்டது நம்ம திராவிட மாடல் முதல்வர் காலை உணவு திட்டம். பிறகு உங்களோட விடியல் பஸ் பயண திட்டம், இலவச பஸ் பயண திட்டம், இது எல்லாமே பெண்களுக்கான திட்டமா இருக்குதா இல்லையா? அப்ப நம் தமிழ்நாட்டு முதல்வர் எப்படி நம்ம முத்தமிழ் அறிஞர் தலைவர் வந்து கலைஞர் தொலைக்காட்சி கொடுத்தாரோ அதே போல்தான் நம் தமிழ்நாட்டு முதல்வர் உங்களுக்கு காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை திட்டம், பிறகு என்னது விடியல் பயண திட்டத்தை கொடுக்கிறாரு. இன்னும் என்ன பண்ண போறோம், ஏழை மக்களுக்கு, விளிம்பு மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்புக்காக மேம்படுற திட்டமா இருக்கட்டும், கல்லூரி வளங்கள் கட்டதா இருக்கட்டும், சமூக பொருளாதார தளத்துல ஏழை எளிய மக்களை உயர்த்துவதுதான் திமுக வேலை. நிறைய பேர் சொல்றாங்க திமுக வந்து அறிஞர் அண்ணா சொல்வது போல் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறதுனா, உங்களோட சிரிப்புல தான், உங்களோட மகிழ்ச்சியில தான் எங்களோட சாதனை. அப்ப என்றும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னோட திராவிட மாடல் அரசின் கொள்கையை தமிழ்நாட்டு முதல்வரோட வழிகாட்டுதல வெற்றி நடை போடும். என்றும் எப்போதும் நீங்க திமுகவின் உடன்பிறப்புகள், கலைஞரோட உடன்பிறப்புகள். என்றும் உங்களுக்கான கட்சி, உங்களுக்கான இயக்கம், உங்களுக்கான சமூக இயக்கம், சமூக பாதுகாப்பு இயக்கம் திமுக. தயவுசெய்துமா நிறைய பேர் வேற்று கட்சியினர் வந்து நம்ம பிளவுபடுத்துறதுக்கு சதி பண்றாங்க. மதத்தின் பெயரால் நமக்கு பிரிக்க பார்க்கறாங்க. நம்ம பொங்கலுக்கு எல்லாரும் பொங்கல் கொண்டாடுவோம், மத சார்பின்மையோட
எந்த மத வேறுபாடும் இல்லை. கிறிஸ்துமஸ் எல்லாம் ஒண்ணா கொண்டாடுவோம். இன்னைக்கு பக்ரீத், எல்லாருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள். எல்லா பக்ரீத்தும் ஒண்ணா கொண்டாடுவோம், ரம்ஜான் ஒண்ணா கொண்டாடுவோம். ஆனா நமக்குள்ள என்ன பண்றாங்க? மதத்தை கொண்டு அரசியல் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம ஒன்னா இருக்கிற சமூகம், அதை எங்க அம்மா சொன்னேன், தண்டாரப்பட்ட எல்லா கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், பெண்கள் எல்லாரும் ஒன்றுதான். ஆனா நமக்கு என்ன விஷத்தை உள்ள துருறாங்க. அவங்க வேற, இவ வேற என்று மதத்தை கொண்டு அரசியல் பண்றவர்களை விரட்டி அடிக்கணும். விரட்டி அடிக்கணும். எங்க ஏரியாடா எங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். நாங்க எங்க பிரச்சனை சமாளிச்சுப்போம். எங்களுக்கு யாரு எங்களோட பக்கம் நிக்கிறா, யாரு எங்களோட பக்கம் எங்களுக்கு தெரியும். இந்த வேஷம் போட்டு மதத்தை வச்சு அரசியல் பண்றவர்களை பெரியாரோட தடியடி வச்சு அடிங்க. பெரியாரோட தடியடி வச்சு அடிங்க. ஏன்னா இது நம்ம ஏரியா. நம்ம ஏரியால மதத்தை கொண்டு அரசியல் பண்றவர்களை, நமக்குள்ள பிரிவான அரசியல் பண்றவர்களை துரத்தி அடிங்க. அதுதான் இன்று கலைஞர் நூற்றாண்டு நிறைவுல நாம் சொல்லும் செய்தி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.